வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரத்தை மொட்டை மாடியில் வளர்க்குறத பற்றி பார்க்கலாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக் வெரைட்டிஸ் நான் என்னென்ன வளர்க்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த முருங்கை வெரைட்டி பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கைன்னு பேர். ரீசண்டாக நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நிறைய மகசூல் தருது, சின்ன செடியிலே காய் வருது, இந்த மாதிரி பலவிதமான ஹைப்புக்கு உண்டான ஒரு முருங்கை வெரைட்டி தான் இது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கீரைகள் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஒரு கட்டிங்ஸ்லேருந்து நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்றத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். சாயில் மிக்ஸாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர் எல்லாமே பார்க்கலாம். தொட்டி சைஸ் அதையும் பார்க்கலாம். ஏன்னா முக்கியமானதே தொட்டி சைஸ் தாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த கட்டிங்கு. இந்த கட்டிங் நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங் மூலமாக விண்பதியம்னு சொல்லுவோம். பல வருஷம் வளர்ந்த மரத்தில், முதிர்வான மரத்துலேருந்து ஒரு இடத்துல கட் பண்ணி அந்த இடத்துல பதியம் போட்டு கொடுக்குறது தான் இந்த கட்டிங் ஆனது. ஸோ இதுக்கு பேர் ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த கட்டிங் வந்த அப்புறம் 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க, ஆன்லைனில் தான். ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் இதை ஊற வைக்கிறேன். இதான் அந்த சைஸ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இதான் அந்த சைஸ் ஆனது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு எடுத்து ஊண்டலாம். இதுக்கு தேவையான மண் கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், இந்த செடியை நீங்கள் எதுக்கு வளர்க்குறீங்க? அதிக கீரைக்கா இல்லை அதில் கிடைக்கக்கூடிய காய்க்கா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதிக கீரைக்கு அப்படின்னா நீங்கள் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் இருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைனா தான் நம்ம, இல்லை காய்களும் எனக்கு நிறையா வரணும் அப்படின்னா நம்ம பொட்டாசியமும் ஃபாஸ்பரஸும் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஐ மீன் ஆர்கானிக்கான என்பிகேவை முழுமையாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே வேணுங்க. கீரையும் வேணும், முருங்கைக்காவும் அப்பப்போ வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டி அப்படின்னு சொன்னதுனால இந்த வெரைட்டி நான் வாங்கியிருக்கேன். இந்த மண் கலவையை பொறுத்த வரைக்கும் 50% சாயிலும் 50% கொக்கோபீட், இவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். இதுக்கு விதவிதமான விஷயங்கள் எல்லாம் தேவை கிடையாது. பயோ ஃபர்டிலைசர் இதெல்லாம் எதுவும் வேணாம். 50% சாயில், 50% வெர்மி கம்போஸ்ட். சரிங்க, வெர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உரம், வீட்டிலே செய்யப்பட்ட கம்போஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கலந்துக்கோங்க. அதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பக்கெட்டில் வேறு செடி இருக்குது, ரொம்ப நாள் பழைய செடி இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு இதை ஊண்டுங்க. இவ்வளோ தாங்க பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் சாயில் மிக்ஸுக்கு உண்டான லிஸ்ட் இதில். ஸோ அடுத்து நான் என்னென்ன மேலே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட் வேறு ஒரு வாட்டர் கேன்லேருந்து எடுத்தேன். அதுக்கடுத்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக எடுத்து மேல் பகுதியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பண்ணுறேன்னா, இதோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்கு ஆலோவேரா கற்றாழை எடுத்து கொஞ்சம் ஜெல்லை வந்து தடவி விடுறேங்க. உங்கள்கிட்ட சாணம் இருந்தால் அதை கூட மேலே பிடிச்சி விடலாம். மேலே வந்து டிப்பு வந்து காயக்கூடாது, முனை வந்து காயாமல் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு இருந்தால் போதுங்க. இல்லையா, நீங்கள் வெயில் இல்லாத இடம், அதாவது கொஞ்சமாக வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல வைங்க. கண்டிப்பாக துளிர் விட்டுரும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஊண்டியாச்சு. ரொம்பவும் ஆழமாக கூட ஊண்டலை, நீங்கள் ஊண்டினதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஊண்டிட்டு மேல் பகுதியில் நார்மல் கம்போஸ்ட்டும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துட்டு தண்ணி விடுறேன். இது நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி தாங்க வாங்கினேன், எதிர்பார்த்து தான் வாங்கினேன் இந்த கட்டிங் ஆனது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. வீட்டில் இன்னும் 2 வெரைட்டியான செடி இருக்குங்க, அதை பற்றி பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் 4 to 5 days ஆச்சு. நீங்கள் பார்க்கலாம் க்ரீன் கலரில் அந்த நோட்லேருந்து பார்த்திங்கன்னா கிளையானது வரதுக்கு ஒரு சின்ன இது தெரியுது நமக்கு. அந்த நோட்லேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு துளுரானது. தினமுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி விட்டு காயாமல், அந்த டிப்பானது காயாமல், முனை வந்து காயாமல் பார்த்துக்கிட்டேங்க. இது ஆல்மோஸ்ட் 2 to 3 weeks ஆயிடுச்சு. எத்தனை கிளைகள் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த தொட்டியே போதுமானது தாங்க. ஏன்னா நிறைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன தொட்டியிலே நல்லா வளரும் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சா தான் சரியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த செடியை அப்படியே எடுத்து இந்த ட்ரம்மில் வச்சுட்டேங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 100 லிட்டர்ஸ் உள்ள ட்ரம்மு தான் அது. சின்ன பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு மண்ணை கொட்டி வச்சுட்டேன். மண் கலவை அதே தாங்க. ஆனால் இந்த பெரிய ட்ரம்மில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அடியில் காய்ந்த இலைகள் நிறைய போட்டேங்க. நிறைய போட்டுட்டு அந்த தொட்டியில், பழைய தொட்டியில் இருக்க மண்ணை கலந்து ஊண்டி வச்சுருக்கேன். ஸோ போக போக நம்ம உரங்கள், கொக்கோ பீட்டோ இல்லை செம்மண்ணோ எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ கீரையை அறுவடை பண்ணுறேன் பாருங்கள். கீரை நல்லா இருந்ததுங்க. சமைச்ச அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் வேகமாக கீரையானது வளருது. நான் நினச்சேன் அந்த சின்ன தொட்டியே போதுமானதுன்னு. பட் ஆனால் பெரிய ட்ரம்மில் வச்சோன்னே தான் நல்லா வேகமாக வளருது, விரிவடைஞ்சு வளருது. முருங்கை பொறுத்த வரைக்கும் உடச்சி விட நல்லா வளரும். இது பாருங்கள், இது இன்னொரு ட்ரம்மில் இருக்கக்கூடிய முருங்கை மரம். இது வந்து செடி முருங்கைங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட 3 வெரைட்டி ஆஃப் முருங்கை வச்சுருக்கேன். ஸோ கரும்பு முருங்கை ஒன்று, இது வந்து செடி முருங்கை. இன்னொன்று வந்து க்ரோ பேக்கில் இருக்குது, 18க்கு 18 உண்டான க்ரோ பேக்கில். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் முருங்கை விதை போட்டு ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேங்க. ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் அந்த மரம் இருக்குது. அது பின்னாடி ஒரு நாள் நான் காமிக்கிறேன். என்னோடய வீடியோஸில் முருங்கைக்காய் பார்த்துருந்திங்கன்னா அது அந்த பேக்கில் இருந்த முருங்கைக்காய் தான். ஸோ இது வந்து செடி முருங்கை, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முருங்கையில் பல சத்துகள் அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக அயன் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ரெகுலராக பயன்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ 3 தொட்டியில் வச்சுருக்கேன். கீரைகளை தயவுசெய்து ரெகுலராக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு கீரைகள் கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம விதைகள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு கொடுத்தா நல்லது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கரும்பு முருங்கையானது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். பட் இன்னும் பூக்களோ காய்களோ வரல. ஸோ அது வந்தப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் முழுமையாக இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, எத்தனை நாளுக்கு ஒரு முறை உரம் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெகுலராக வந்து நீர் கரைசல், அதாவது எந்த நீர் கரைசலாக இருந்தாலும் சரி, வேப்பம் புண்ணாக்கு கரைசல், இல்லை நம்ம கம்போஸ்ட் ஊற வச்ச கரைசல், கடலை புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி எந்த கரைசல் இருந்தாலும் நான் வாரத்துக்கு ஒரு முறை இது கொடுக்குறேங்க. ஏன்னா நான் எல்லா செடிக்குமே ஊற வச்ச கரைசல் கொடுப்பேன். ஸோ 10 நாளுக்கு ஒரு வாட்டியாவது. ஸோ அந்த விதத்தில் அதே கரைசலை இதுக்கு ஊற்றிக்கிட்டே வரேன். நல்லா பச்சை பசேர்னு கீரை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கை மரத்தை மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுங்க. ஸோ இன்னும் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது. பூச்சி வரலாம். அதாவது சில மரங்களில் கம்பளி பூச்சி வரும் மழை காலத்துக்கு. சில விதமான ஈக்கள் வரும். இந்த இலை சுருட்டு இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி அதிகமாக இருந்தால் அந்த கிளையை உடைச்சி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பரவாமல் இருக்கும். வேர் பகுதிக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசலை மாதம் ஒரு முறையாவது கரைச்சி ஊற்றுங்க. நான் ஆல்ரெடி பூண்டு தோல் கரைசல் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா செடிகள் மேலேயும் தெளிப்பேன். அதே டெக்னிக்கை இந்த முருங்கை மரத்து மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். அந்த வாசனைக்கே நிறைய பூச்சிகள் வராது. எறும்புகளும் வராமல் தவிர்க்கிறதுக்கு பூண்டு கரைசல் பயன்படுங்க. ஒன்ஸ் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எறும்புகள் வர ஆரம்பிக்கும். ஸோ எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி பூண்டு கரைசலோ இல்லை வேப்பம் புண்ணாக்கு கரைசலோ தெளிக்கலாம். பூச்சி அஃபெக்டான கிளைகளை உடனடியாக உடைச்சி விடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆன அப்புறம் எல்லா கிளைகளும் பூச்சி வந்த அப்புறம் தான் எல்லாத்தையும் உடச்சி விடுவாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க, முதல்ல உடச்சி விட்ருங்க. அதே மாதிரி அடிக்கடி கொப்புகளை உடச்சி விடுங்க. ஏன்னா பக்க கிளைகள் அப்போ தான் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஸோ நேராக ஒரே குச்சியாக மரத்தை வளர்க்க பார்க்காதீங்க. மேலே உடச்சி விட்டிங்கன்னா பக்க கிளைகள் வரும், அது ஸ்டெம்மாக மாறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான
கீரைகள் நிறையாவே வரும். ஸோ நமக்கு மாடி தோட்டத்தில் வளர்க்கறதுனால நமக்கு உயரமாக போகணுன்னு அவசியம் இல்லைங்க. பரவலாக படர்ந்து இருக்கணும். ஸோ அதனால் உடச்சி விடுங்க. அங்கங்கே பக்கக்கிளைகள் நிறையா வரும். கீரைகளும் காய்களும் என்னோடய மரத்தில் எப்படி, அதாவது இந்த செடியில் எப்படி இருக்கோ உங்களுக்கும் கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.